அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். நம்மளுடைய குரோட்ரியில ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. சோ அந்த அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம்ல பைக் அச்சீவரா ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய பொள்ளாச்சி கோபிநாத் சார் அவர்களை அவருடைய மனநிலை என்னவா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் கோபிநாத் சார், வெல்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பைக் அச்சீவ்மெண்ட் பண்ண உடனே இந்த பைக் சாவி நீங்க வாங்கும் பொழுது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? என்னுடைய மனநிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல கூட யாருமே, எங்க ஃபேமிலியில யாருமே கூட நம்பல நான் இந்த பைக் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த குரோட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் அச்சீவ் பண்ண வச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப வந்து நான் எப்படி சொல்றதே தெரியல. என்னுடைய மனநிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்த இலக்கு உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா இன்னொரு கிரைட்டீரியா கொடுத்திருக்கிறாங்க, எவர் கிரீன் கிரைட்டீரியா. அதுல உங்களுடைய இலக்கு எதுவா இருக்கு? அந்த இலக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு வந்து அந்த கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நான் 10 லட்சம் ரூபாய் காரை வந்து அச்சீவ் பண்ணுவேன். இதுல எந்த மாற்றம் கிடையாது. சரி, உங்க டீம்ல எத்தனை நபர்களை அச்சீவரா உருவாக்க போறீங்க? என்னுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 நபர்களையாவது அச்சீவரா உருவாக்குவேன். அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமாகும். என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு 100 நபர்களையாவது நான் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவரா உருவாக்குவேன். சரி, இந்த தருணத்துல நீங்க நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? இந்த தருணத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த குரோட்ரியோட டாப் லீடர்ஸுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கோவை மணிகண்டன் சாருக்கும், என்னுடைய லைஃப் லைன் மெம்பர்ஸ் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா என்னால இதை வந்து கண்டிப்பா சாதிக்க முடியாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல என்னுடைய சாதனை அப்படிங்கிறது இந்த ஒரு 54 வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சாதனை. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாதனை நிகழ்ச்சி கிடையாது. இதுதான் முதல் முறை. அந்த முதல் முறை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இதோட நிக்காது. இனி தொடர்ந்து குரோட்ரியில சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா அது என்னால முடியும். என்ன பைக் வாங்கியிருக்கீங்க சார்? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,26,000 ரூபாய் மதிப்புள்ள ஆக்சஸ் 125 சுசுகி கம்பெனில இருந்து ஆக்சஸ் 125 வாங்கியிருக்கேன். ஓகே, உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறுவதற்கும் எதிர்காலத்துல நீங்க இன்னும் நிறைய சாதிக்கணுங்கிறதுக்கும் குரோட்ரி சார்பாகவும் குரோட்ரியினுடைய புரோட்டீன் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. ஜெய் குரோட்ரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.